நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? ராணியின் கிரீடத்தை அணிவது சுலபம் என்றா? அதில் மிகப்பெரிய பொறுப்புகள் அடங்கியுள்ளது. ராணியாக இருப்பதில் என்ன அதிர்ஷ்டம் இருக்கிறதென்றால் அவளின் விருப்பப்படி எல்லோரும் நடந்து கொள்வார்கள். அதில் துர்பாக்கியம் என்னவென்றால் அவள் விருப்பப்படி அவள் நடந்து கொள்ள முடியாது. அவள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அரசரின் விருப்பப்படிதான் நடந்தாக வேண்டும். அவள் ஆமீரை சார்ந்தவளோ இல்லை முகலாயரை சார்ந்தவளோ, ராணியாக இருப்பதினால் அந்த கோட்பாடுகளுக்கு உட்பட்டே ஆக வேண்டும். இதை நான் ஆமீரில் கடைபிடித்து வருகிறேன். அதைத்தான் நீ இங்கேயும் கடைபிடிக்க வேண்டும். செயின்ஷாவிற்கு வெற்றி உண்டாகட்டும். ஹுசூர், ஜோதா பேகம் சாய்பா இதை ஏற்க மறுத்துவிட்டார்கள். தங்களுடைய உத்தரவாத பத்திரத்தை திருப்பிக் கொடு. மீண்டும் மீண்டும் என் பொறுமையை சோதிக்காதீர்கள் ஜோதா. நான் கொடுத்ததை திருப்பிக் கொடுத்து என்னை அவமானப்படுத்தி விட்டீர்கள். எனக்கு தேவையில்லாததை நான் எவ்வாறு வாங்குவேன்? எனக்கும் கொடுத்ததை திருப்பி வாங்கும் பழக்கம் இல்லை. இந்த உலகத்தில் நீங்கள் எனக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை ஷெஹன்ஷா. நீங்கள் மீண்டும் என்னை அவமதிக்கிறீர்கள் ஜோதா. தங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நிஜம் என்ன என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறேன் ஷெஹன்ஷா. இந்த உத்தரவாத பத்திரத்தில் என் வாழ்க்கையில் ஒரு முறை நான் கேட்பதை தாங்கள் எனக்கு தருவதாக வாக்களித்திருக்கிறீர்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை இது சூழ்ச்சி மட்டுமே. எப்பொழுதும் பறிக்க மட்டுமே தெரிந்த ஒருவரால் மற்றவருக்கு என்ன அளிக்க முடியும்? நீங்கள் அந்த குழந்தையிடமிருந்து அவன் பெற்றோரை பறித்துக் கொண்டீர்கள். அவன் சந்தோஷத்தை பறித்து விட்டீர்கள். அவனுக்கு துரோகம் இழைத்து விட்டீர்கள். அவனுக்கு எதுவும் கொடுக்க முடியவில்லை. பிறகு எனக்கு எதற்கு அளித்து அந்த பாவத்தை என் தலையில் கட்டுகிறீர்கள்? முழுமையாக அறிந்து கொள்ளாதது கூட குற்றமே ஆகும் ஜோதா. 6 வயது சிறுவன் கூட என்னால் என்ன செய்ய முடியாது என்பதை நன்றாக அறிவான். நான் நினைத்திருந்தால் இந்த பத்திரத்தை உங்கள் பெற்றோரிடம் கொடுத்து தங்களை வாங்க வைத்திருப்பேன். ஆனால் என் பலத்தை தங்களுக்கு காட்ட விரும்பவில்லை. நான் மீண்டும் தங்களுக்கு ஒரு முறை கூறுகிறேன், ஷெஹன்ஷாவிடம் எப்படி மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் எனது பொறுமையை நீங்கள் சோதித்துக் கொண்டே இருந்தால் நான் எனது பொறுமையை இழக்க வேண்டியிருக்கும். எப்பொழுதும் பறிக்க மட்டுமே தெரிந்த ஒருவரால் மற்றவர்களுக்கு என்ன அளிக்க முடியும்? எனது வாழ்வில் இன்றுதான் முதன் முறையாக தூக்கம் வரவில்லை ஜோதா. தங்களுக்கு பறிக்க மட்டுமே தெரியும் என்று நீங்கள் கூறிய வார்த்தை எனது தூக்கத்தை என்னிடமிருந்து பறித்து விட்டது. என் வார்த்தைகள் தங்களை இந்த அளவு பாதிக்கும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. தாங்கள் பழிவாங்கும் வெறியில் இருந்தீர்கள். ஆனால் நானும் என் நிலையை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தேன்.
தங்களால் அன்பு செலுத்த முடியாது என்று எப்பொழுதும் கூறிக்கொண்டிருந்தீர்கள். ஏனென்றால் தங்களுக்கு இதயம் இல்லை என்று கூறினீர்கள். உங்களுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. அன்பையும் வெறுப்பையும் காட்டுவதற்கு இதயம் அவசியம் தேவை. தங்களுக்கு இதயம் இல்லை என்பது நீங்கள் கூறும் பொய்யல்லவா செஹன்ஷா? ஆம் ஜோதா, ஒரு முட்டாள் யோசிப்பதற்கும் புத்திசாலி யோசிப்பதற்கும் வித்தியாசம் உள்ளதைப் போல்தான் நிஜத்திற்கும் எண்ணத்திற்கும் வித்தியாசம் உள்ளது ஜோதா. என்னை விட்டு எங்கே போகிறாய் மோத்திபாய்? விடுங்கள், என்னை விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள். மோத்திபாய், இந்த நேரத்தில் ஜலால் எங்கு சென்றார்? என்னை விட்டு விடுங்கள். இவள் ஜோதாவின் தோழியாயிற்றே. இந்நேரத்தில் இவள் எங்கு ஓடிக்கொண்டிருக்கிறாள்? யார் இது இவளை துரத்திக் கொண்டிருப்பது? யா அல்லாஹ், அதம் காணா. ஆனால் இந்நேரத்தில் மோதிபாயின் பின்னால் அந்த புறத்திற்கு சென்று ஒளிந்து கொள்ளலாம். அங்கு ஆண்கள் வரக்கூடாது அல்லவா? ஒளிந்து கொள்ள அந்த புறத்திற்கா செல்கிறாய்? இதோ வருகிறேன். இந்த ஆதம் கானுக்கு என்ன தைரியம்? அந்த புறத்திற்கே செல்கிறானே. அங்கு ஆண்கள் செல்லக்கூடாது என்பதை இவன் மறந்துவிட்டா போகிறான்? ஒரு விஷயத்தை நானும் மறந்துவிட்டேன். ஆதம் கான் மகா மங்காவின் மகன். மறந்துவிட்டேன். ரேவா, மோதிபாய் எங்கு சென்றாள்? இதுவரை அவள் என்னிடம் கூறாமல் எங்கும் சென்றதில்லையே. வழியில் யாராவது இந்துதாசியை பார்த்து பேசிக் கொண்டிருக்கலாம். வேண்டுமானால் நான் அங்கு சென்று பார்க்கிறேன். வேண்டாம், நீ இரு. நானே சென்று அவளை பார்க்கிறேன். எங்கே மறைந்திருக்கிறாய் மோத்திபாய்? கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள்.
மோத்திபாய், இனி என்னிடமிருந்து நீ தப்ப இயலாத. அப்படி என்றால் ஆதம் கான் மோதிபாயை துரத்தி கொண்டு இங்கு வந்திருக்கிறாரா? என்ன உளறுகிறாய்? நான் உண்மையைத்தான் கூறுகிறேன். என் கண்களால் பார்த்தேன். அந்த ஜோதாவின் தோழி மோதிபாயை துரத்தி கொண்டு ஆதம் கான் அந்த புறத்திற்கு செல்வதை நான் பார்த்தேன். ஆதகாமிடம் நான் எத்தனையோ முறை கூறிவிட்டேன். ஆனால் ஏன் இவ்வாறு செய்கிறான் என்று தெரியவில்லை. பெண்களின் பித்து பிடித்து அலைகிறான். ஷெகன்ஷாவிற்கு இந்த விஷயம் தெரிவதற்கு முன்பு எப்படியாவது இதை தடுத்து நிறுத்த பாருங்கள். ஷெகன்ஷாவிற்கு மட்டும் இது தெரிந்தால் பிறகு நம் ஆதம் கானின் உயிர். சரியாக தான் கூறுகின்றாய் ரேஷம். நான் தான் இப்பொழுது ஏதாவது செய்ய வேண்டும். நீ ஒன்று செய். மோதிபாய் எங்கு சென்றாள்? அட மோதிபாய், இந்த நேரத்தில் அந்த புறத்தில்? அது என்னவென்றால் நான் அந்த புறத்தை சுற்றி பார்க்க வந்தேன். என்னை விட்டு எங்கே சென்று விட்டாய் மோத்திபாய்? பாருங்கள், உங்கள் வாள் கீழே விழுந்து விட்டது. ஜோதா எங்கே என்ன செய்கிறாள்? யார் இவள்? விசித்திரமாக நடந்து கொள்கிறாள். ஏதோ வித்தியாசமாக உள்ளது. என்னிடமிருந்து தன் முகத்தை ஏன் மறைத்துக் கொள்கிறாள்? யார் இவள்? விசித்திரமாக நடந்து கொள்கிறாள். ஏதோ வித்தியாசமாக உள்ளது. என்னிடமிருந்து தன் முகத்தை ஏன் மறைத்துக் கொள்கிறாள்? அந்த புறத்தில் நுழைவதற்கு ஆதம் கானுக்கு என்ன தைரியம்? எவ்வளவு பெரிய குற்றம்! என்னவாயிற்று ருக்கையா? ஏன் விழுத்து விட்டாய்? ஷெகன்ஷாவின் விழிகள் மூடிக்கொண்டிருக்கும் போது மகாராணி விழித்துக் கொண்டுதானே இருக்க வேண்டும். நான் காற்று வாங்கலாம் என்று சென்றேன். ஏன் இங்கு என்னவாயிற்று? எது நடக்கக்கூடாதோ அது நடந்து விட்டது ஜலால். அன்று மான்சிங் அந்த புறத்தில் நுழைந்த போதே அவனை தண்டித்திருந்தால் உங்களுக்கு இப்படி ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்காது. அந்த புறத்தில் இன்னொரு ஆண் நுழைவதற்கு தைரியம் வந்திருக்காது. நீ என்ன கூறுகிறாய் ருக்கையா? என் அந்த புறத்தில் இன்னொரு ஆண்மகன் நுழைந்தானா? ஆமாம், அந்த ஆண் அந்த புறத்தில் நுழைவதை என் கண்களால் நான் பார்த்தேன். அன்று ஒரு சிறுவன் நுழைந்தான், இன்று ஒரு ஆண் மகன், நாளை 2, பிறகு 3, பிறகு 10 பேர். பார்த்து கொண்டே இருங்கள். இந்த அந்தப்புறம் அனைவருக்கும் சொந்தமாகிவிடும். நீ கூறுவது மட்டும் உண்மையாக இருந்தால் என் அந்த புறத்தில் நுழைந்தவன் என்னிடம் இருந்து தப்பிக்கவே முடியாது. நானே சென்று அவனுக்கு தண்டனை அளிக்கிறேன். நிலங்கள் ஜலால், தாங்கள் ஒரு பாஷா இவ்வாறு. மோதி, நீ எங்க சென்றிருந்தாய்? ஜோதா, மோதி, என்னவாயிற்று? உனக்கு ஒன்றுமாகவில்லையே. எவ்வளவு நேரம் எங்க இருந்தாய்? மோதி, உனக்கு என்ன ஆயிற்று?
மோதி, ஒன்றுமில்லை. நான் வழி தவறி சென்று விட்டேன். அதனால் சற்று பயந்து விட்டேன். தாங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? வாருங்கள், நாம் அறைக்கு செல்வோம். எச்சரிக்கை! அந்த புறத்தில் யாரோ அத்துமீறி நுழைந்திருக்கிறார்கள். சென்று விடு. கீழ்த்தரமான செயலை செய்யாதே என்று கூறுகிறேனே, ஏன் கேட்க மாட்டேன் என்கிறார்? எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்திருக்கிறாய் என்று உனக்கு புரிகிறதா இல்லையா? யாரிடமும் எனக்கு பயமில்லை. வாயை மூடு. நான் கூறுவதை கவனமாக கேள். இங்கிருந்து சென்று விடு. உன் முகத்தை யாருக்கும் காட்டாதே. செல், இங்கிருந்து சென்று விடு. எச்சரிக்கை! கேளுங்கள், எச்சரிக்கை! இந்துஸ்தானின் ஷெகன்ஷா மாவீரர் முகமது ஜலாலுதீன் அந்த புறம் வந்து கொண்டிருக்கிறார். கருணை காட்டுங்கள். நீ உன் கடமையில் இருந்து தவறிவிட்டாய். மன்னிப்பு கேட்கும் மரகதை உனக்கு இல்லை. தயவு செய்து மன்னித்து விடுங்கள். எந்த ஆண்மகனும் அந்த புறத்திற்குள் நுழைவதை நான் பார்க்கவில்லை. வாயை மூடு. பொறுப்பற்று நடப்பவனை என்னால் என்றும் சகித்துக் கொள்ளவே முடியாது. நீ என் கண் முன் நிற்காதே. இனி அந்த புறத்தில் உன்னை எங்காவது கண்டால் உன் தலையை கொய்து விடுவேன். வெளியே செல்லும் அனைத்து வழிகளையும் அடைத்து விடுங்கள். எல்லா இடங்களிலும் நன்றாக தேடுங்கள். இங்கு வந்தவனை உடனடியாக பிடியுங்கள். ஹே குதா, எங்களை எப்படியாவது காப்பாற்று. ஜலால் இங்கு வருகிறான். யா அல்லாஹ், எங்கள் மீது கருணை காட்டு. மகாராணி, எதற்காக ஷெகன்ஷாவை அவரை பிடிப்பதற்காக வந்திருக்கிறார்? ஏனென்றால் அந்த புறம் ஷெகன்ஷாவிற்கு சொந்தம். அந்த புறத்தில் இருக்கும் பெண்களும் அவருக்குத்தான் சொந்தம். அப்படி இருக்கையில் இன்னொருவன் நுழைந்தால் அது ஷெகன்ஷாவிற்கு அவமானம் அல்லவா? அந்த புறத்திற்குள் நுழைந்த அவன் தனது ஆசையை நிறைவேற்ற நினைத்தால் அவனுக்கு கிடைக்கப் போகும் தண்டனை அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கும். ஒருவேளை அவன் நுழைந்ததற்கு காரணம் பேகமோ அல்லது தாசியாகவோ இருந்தால் பிறகு அந்த பேகத்தின் அல்லது அந்த தோழியின் நிலை என்னவாகும்? இந்த விளையாட்டு எனக்கு பிடித்திருக்கிறது. மகாமங்கா என்ன செய்ய போகிறாள் என்று பார்க்கிறேன். அந்த புறத்தில் இருக்கும் அனைவரும் என் கண் முன் வந்து நிற்க வேண்டும். ஜலால், என்னவாயிற்று? யாரோ ஒரு ஆண்மகன் என் அந்தப்புறத்தில் நுழையும் சாகசத்தை செய்திருக்கிறான். அவன் யாராக இருந்தாலும் உடனடியாக இங்கே வர வேண்டும். இல்லை என்றால் என் வாளுக்கு அவன் இரையாகி விடுவான். அந்த புறத்தில் இருக்கும் அனைத்து தாசிகளும் அனைத்து பேகங்களும் உடனே முக்காடுகளை அகற்றுங்கள். இந்த கட்டளை இங்கிருக்கும் அனைவருக்கும் பொருந்தும். இப்போதே தங்களது முகங்களை காட்டுங்கள். நீயும் தான்.